ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோஸ் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? துவரம்பருப்பு ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 4 பூண்டு போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. ஒரு 4 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம், ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் கோஸ் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 2 ஸ்பூன், சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் கொதித்ததும் கொஞ்சம் புளி ஊற்றி இன்னும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் ஆல்ரெடி வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி தாளிப்பு கரண்டியில் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் போட்டு